சமரச பேச்சுக்கு செட் ஆகாத சங்கீதா ஜீவானம்சம் கொடுக்க அடுத்தடுத்து சொத்துக்களை விற்கும் விஜய். இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வீட்டை இடிக்கும் விஜய் தேர்தல் முடிவுக்கு முன்னரே காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவிலையும் அரசியல்லையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் விஜய் குறித்து தான் தற்போது ஒரு முக்கிய தகவல் வெளியாயிருக்கு. அவருடைய சொத்து, குடும்ப நிலை, மேலும் ஒரு வீடு இடிப்பு தொடர்பான இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. அப்படி என்ன விஷயம், எதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்து வரும் விஜய் அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனது கட்சியை போட்டியிட வச்சிருக்கிறாரு. தேர்தலுக்கு முன்பு அவர் தனது சொத்து விவரங்களை வெளியிட்டிருந்தார். அதில் சுமார் 115 கோடி மதிப்பிலான வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் அவருக்கு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. சென்னையில் பல முக்கிய பகுதிகளில் அவருக்கு சொத்துகள் இருக்குது. நீலாங்கரை, சாலிகிராமம், மயிலாப்பூர், எக்மோர், டி நகர் போன்ற இடங்களில் வீடுகளும் வணிக வளங்களும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்குது. இந்த நிலையில் தற்போது வெளியாகி இருக்கிற முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, சாலிகிராமத்தில் உள்ள விஜயின் வீட்டை இடிக்க முடிவு செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல புதுசாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட இருக்குது அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த வீடு தற்போது அவரால் பயன்படுத்தப்படவில்லை என்னாலும் அதில் ஒரு பகுதி அவரது தந்தையின் அலுவலகமாகவும் மற்றொரு பகுதி ஒரு ஸ்டுடியோவாகவும் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுது. இதற்கிடையில் இன்னொரு தகவலும் பரவி வந்துட்டுருக்கு. விஜயின் குடும்ப வாழ்க்கையை பற்றிய விவகாரங்களும் இந்த முடிவிற்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது. அவரது மனைவி நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சுள்ளதாகவும் அந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. மேலும் சொத்து பிரிவினை மற்றும் ஜீவானம்சம் தொடர்பாக சில நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுது. வீட்டை இவர் பயன்படுத்தலைனாலும் அதில் ஒரு பகுதி ஸ்டுடியோவாக இருந்துச்சு, அதையும் வெக்கேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அப்பா அதில் ஒரு அலுவலகமாகவும் பயன்படுத்திட்டு இருந்தார், அதையும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பல நேரங்களில் சினிமா மற்றும் அரசியல் தொடர்பான நபர்களை பற்றி பல வதந்திகள் பரவுவது சாதாரண விஷயம்தான். ஒரு வீடு இடிப்பு என்பது பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் ரீடெவலப்மெண்ட் திட்டமாகவும் இருக்கலாம். அதனால் நாம் இந்த தகவலை ஒரு செய்தியாக மட்டும் பார்க்க வேண்டும், தீர்ப்பாக அல்ல. இப்போது உங்கள் கருத்து என்ன? இந்த வீடு இடிப்பு பியூர்லி பிஸ்னஸ் டெசிஷனா, இல்லை ஃபேமிலி காரணங்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குமா, அல்லது இது எல்லாம் ஒரு வதந்தியா அப்படின்னு உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி முக்கியமான ட்ரெண்டிங் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.